துலாம் ராசி நேயர்களுக்கு வணக்கம். 2024ஆம் ஆண்டிற்கான ராசி பலன். இன்று துலாம் ராசியினர், நீங்கள் நினைத்தது நடக்க முருகனின் இந்த ஒரு மந்திரத்தை இந்த நாள் முடிவதற்குள் கூறிவிடுங்கள். நம்ம இந்த வார்த்தையை மட்டும் முருகப்பெருமானுக்குரிய இந்த வார்த்தையை நம்ம தினசரி கூறி வரணுமாங்க. நீங்கள் ஒரு நாளைக்கு 11 முறைகளோ அல்லது 21 முறைகள் மட்டுமே இந்த ஒரு வார்த்தையை கூறினாலே பரவாயில்லைங்க. நீங்கள் தொடர்ச்சியாக 48 நாட்கள் இந்த ஒரு செயலை பண்ணிட்டு வரணும். அப்படி பண்ணிட்டு முருகனை மனதார நினைத்துக்கிட்டு நீங்கள் எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும் பரவாயில்லை, எந்த ஒரு நல்ல விஷயத்திற்கு செல்கிறீர்கள் என்றாலுமே நம்ம இந்த முருகப்பெருமானுக்குரிய மந்திரத்தை தொடங்கிட்டு நம்ம வேலைக்கு போகிறதாகட்டும், காலேஜுக்கு கல்லூரிகளுக்கு மாணவர்கள் படிக்க செல்கிறார்கள், எதுவாக இருந்தாலுமே நம்ம தினசரி இந்த ஒரு முருகப்பெருமானுக்குரிய இந்த வார்த்தையை மட்டும் கூறினாலே போதுங்க. அதாவது இந்த வார்த்தையானது அனைவருமே பயன்படுத்துகின்ற வார்த்தை தான். இருந்தாலும் இதை நம்ம தினசரி 21 முறைகள் நம்ம கூறி வரணுமாங்க. இது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு வார்த்தை. இதை எல்லாராலையுமே கூற முடியாது. கூறியிருப்பார்கள் ஏதாவது ஒரு நாட்களோ 2 நாட்களோ அப்படிதான் கூறியிருப்பார்கள். முருகப்பெருமானை சந்திப்பதற்காக அவர்களது கோவிலுக்கு செல்லும் பொழுது மட்டும்தான் இதை உச்சரித்திருப்பார்கள். நாம தினசரி நம்ம வீட்டில் இருந்தபடியே இந்த ஒரு வார்த்தையை உச்சரித்துட்டு வரணுமாங்க. குறைந்தபட்சம் 11 முறைகளோ 21 முறைகளோ நீங்கள் உச்சரித்துட்டு வந்தாலே போதுங்க. நீங்கள் என்ன ஒரு காரியத்தை கேட்டாலுமே கட்டாயமாக நிறைவேறுங்க. அதாவது 48 நாட்கள் நீங்கள் தொடர்ச்சியாக இந்த முருகப்பெருமானுக்குரிய இந்த ஒரு வரி மந்திரத்தை நம்ம தினசரி உச்சரித்துட்டு வந்தோம் அப்படின்னா மிகப்பெரிய அளவிற்கு நம்மளுடைய குடும்பத்தில் எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு பிரச்சனைகள், எல்லாவித பிரச்சனைகளுமே தீர்வதற்கு முருகப்பெருமானின் ஆசியும் நமக்கு கிடைத்து விடுமாங்க. நீங்கள் 48 நாள் வரைக்கும் கூறிவிட்டு உங்களுக்கு வீட்டிற்கு அருகில் இருக்கிற ஏதாவது முருகன் கோவிலுக்கு சென்று கொண்டு இந்த ஒரு வார்த்தையை முருகன் கோவிலில் அமர்ந்து 108 முறைகள் 48 நாட்கள் கழித்து நீங்கள் கூறிட்டு அதுக்கப்புறமா முருகப்பெருமானுக்கு ஒரு விளக்கு அர்ச்சனை எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வீட்டுக்கு வாங்க. கட்டாயமாக உங்கள் குடும்பத்தில் இதுக்கப்புறமா பிரச்சனையே வராது. மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இன்பமும் சிரிக்கிற சத்தம் மட்டும்தான் உங்களுடைய வீட்டில் கேட்கும் அப்படிங்கிற மாதிரி காஞ்சி மகான் மகா பெரியவா அவர்கள் கூறியிருக்கார்கள். இந்த ஒரு வார்த்தையை எல்லாராலையுமே கூற முடியாதாங்க. மிகவும் நல்லது பண்ணவங்க மட்டும்தான் இந்த ஒரு வார்த்தையை கூற முடியுமா. அப்படியே நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறீங்கனாலும் உங்களுக்கு மறந்து போயிருமாங்க. ஒரு நாளைக்கு 2 நாள் தான் கூறுவீங்களாம். அதுக்கப்புறமா அதை மறந்து போயிடும். எனவே நீங்கள் தவற விடாமல் 48 நாட்கள் இந்த ஒரு செயலை மட்டும் நீங்கள் செய்யுங்கள். உங்களது குடும்பத்தில் பிரச்சனைகளே வராமல் இன்பமும் சந்தோஷமும் நிறைந்த குடும்பமாக மாறுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகளானது இருக்கிறது. அந்த ஒரு வார்த்தை என்னவென்றால் ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ. இதுதான் அந்த ஒரு வார்த்திரம். இந்த ஒரு வார்த்தையை மட்டும் நம்ம கூறி வந்தாலே போதுங்க. இந்த சரவண பவ என்று கூறும் பொழுது முருகனையே நீங்கள் அழைப்பது போன்று இருக்குமாம். இதை நீங்கள் செய்யும் பொழுது குளிச்சுட்டு சொல்லுங்க. எந்த ஒரு நேரத்திலையும் காலையோ மாலையோ இரவோ தூங்குவதற்கு முன்போ அல்லது காலையில் எழுந்தோ எப்போ கூறினாலுமே குளித்து விட்டு இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் முருகப்பெருமான முழு மனதுடன் நினைத்து கொண்டு உங்களுக்கு என்ன காரியம் நடக்க வேண்டுமோ அதனையும் நினைத்து கொண்டு கூறிவாங்க. கட்டாயம் அந்த காரியமானது நிறைவேறும். 48 நாட்கள் இதை தொடர்ச்சியாக செய்யுங்கள். குடும்பம் நன்றாக இருக்கும். மறக்காம நம்ம சேனலை